போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ராஜிக்கும் சுப்பிரமணியக்கும் இடையில நெறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. 2 வருஷமாவே இவங்களுக்கு நடுவுல வந்துட்டு நெறைய வாக்குவாதங்கள், நெறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. கடன் தொல்லைகள்னால வந்து இவங்களுக்கு நடுவுல வாக்குவாதங்கள் இருந்திருக்கு. சுப்பிரமணிக்கு வந்து ராஜி மேல வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அவங்க வந்து அவங்களோட ஷாப்புக்காக யார்கிட்ட பேசுறாங்க, யார் கூட இன்டராக்ட் பண்ணிக்கிறாங்களோ, அந்த விஷயத்துல வந்துட்டு சுப்பிரமணிக்கு பயங்கரமாவே சந்தேகம் வந்திருக்கு. அந்த பிரச்சனையுமே இவங்களுக்கு நடுவுல போயிட்டு இருக்கு. அண்ட் சுப்பிரமணியம் அவங்களுக்கு எந்த வேலையும் இப்பொழுதைக்கு இல்ல. அண்ட் அவங்க வந்துட்டு ராஜி கிட்ட காசு வாங்கிட்டு இருந்திருக்காங்க. காசு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவங்களுக்கு நடுவுல போயிட்டு இருந்திருக்கு. இதுல முக்கியமா சொல்லப்படுறது வந்துட்டு, சுப்பிரமணிக்கு இவங்க ரீசென்ட்டா போட்ட போஸ்ட் எதுவுமே வந்து பிடிக்காம, அந்த விஷயமா சண்டை வந்ததாவுமே சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்ப ஷாக்கிங்கா வந்த விஷயம் என்னன்னா, சுப்பிரமணியம் அவர்கள் வந்து தன்னோட மகனுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருக்காரு. இந்த மெசேஜ நீ படிக்கிறப்போ, நானும் உங்க அம்மாவும் உன் கூட இருக்க மாட்டோம். அப்படின்னு ஒரு விஷயம் வெளிய வந்திருக்கு. பிளஸ் போலீஸ் வந்துட்டு ஒரு விஷயத்துல சந்தேகப்படுறாங்க. அந்த வீட்டோட கதவு தொறந்து இருந்தனால, 3வதா ஒருத்தங்க இதுல இன்வால்வ்டா இருப்பாங்களோ! அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பார்க்கலாம். இது பத்தின நியூஸ்கள் நெறைய இதுக்கப்புறம் வெளிய வரும். இன்வெஸ்டிகேஷன்ஸ் இன்னும் நடந்துகிட்டே இருக்கு.